ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ என்ற யூடியூப் சேனல் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் கொண்டு வருவதில் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். பயம் என்ற ஒரு கொடிய நோய் உலகத்தில் எல்லாரையும் கூட ஆட்டி படைக்குது. பயப்படாத மனிதர்களே பூமியில இல்லை. எல்லா மனிதரும் பயப்படுவார்கள். ஆனாலும் பயம் என்பது நல்லதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்றாங்க. பயம் ரொம்ப நல்லது. ஏன்னா பயம் தான் நம்மளை என்ன பண்ண வைக்குது, உலகத்தை வாழ வைக்குது. எப்படி முடிவெடுக்கணும், எந்த சூழ்நிலை எப்படி தப்பிக்கணுன்றது பயம் கற்றுக் கொடுக்குது. ஆனால் அதே பயம் நம்மளை ஒடுக்குது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் நிறைய முறை சொல்லியிருக்காங்க. பைபிளில் நிறைய தடவை பயப்படாதீங்கன்ற வார்த்தை சொல்கிறேன். பயம் என்பது பெரிதான ஒரு கொடிதான நோயாக இருக்கு. எப்போ இந்த பயம் வருதுன்னா, ஆதாம் ஏவாள் அந்த ஒதுக்கப்பட்ட பழத்தை சாப்பிட்ட பிறகு அவங்க பயந்தாங்க கர்த்தருக்கு. ஏன் பயந்தாங்கன்னா, அந்த பாவம் மனிதனுக்குள்ள பயன்ற உணர்வு ஏற்படுது. மனிதர்களுக்கு இருக்க பாவம் ஆதாம் ஏவாள் மூலமாகவே பயன்றது உள்ள வந்துடுச்சு. அப்ப அந்த பயத்தை எப்படி மேற்கொள்வதுன்றதுக்காக தான் கர்த்தர் பைபிள் ஃபுல்லா அந்த பயத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்கன்னு அநேக முறை 600 முறைக்கு அதிகமாக பயன்ற வார்த்தையை பயன்படுத்தப்படுது. பயப்படாதீங்கன்னு சொல்லி 365 தடவை பயப்படாதீங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். ஸோ இப்போ பயம் இருக்கு. அப்போ பயம்னா என்ன பயம்? சிலருக்கு பள்ளி பார்த்த பயம், கற்பமூச்சை பார்த்த பயம், நாயை பார்த்த பயம், பாம்பு பார்த்த பயம், பேயை பார்த்த பயம், நைட்டில் தூங்குறதுக்கு பயம். இந்த பயம்லாம் பைபிள் சொன்ன பயம் கிடையாது. இதெல்லாம் மனிதர்களுக்கு தானாக வர்றது தான். இது எல்லாருக்கும் இருக்கும். ஒரு தைரியம் வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன ஆயிரும், இந்த பயங்கள்லாம் தானாக போயிடும். நம்ம பழகிட்டோம்னா என்ன ஆயிரும், அந்த பயங்கள் நமக்கு வராது. ஏன்னா உலகத்தை நம்ம பயப்படுற விஷயத்துக்கு அடுத்தவங்க பயப்படுறது இல்லை. அதனால அந்த பயம் நமக்கு இருக்குன்னா அதை நம்மளால என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். ப்ராக்டிஸ் பண்றது மூலியமா என்ன செய்ய முடியும், அந்த பயத்தை ஜெயிக்க முடியும். இப்போ நைட்டு தூங்கும்போது பயமா இருக்கு, உங்களுக்கு கனவு வருது. அப்போ நீங்க என்ன செய்யலாம், பெரியவங்க உங்க கூட படுத்துருக்கிறாங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், தனியா இருக்கும் போது வர பயம் கூட ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னும் போது என்ன, அந்த பயம் போயிடும். என்ன, அது பாம்பை பார்த்த பயம், பள்ளியை பார்த்த பயம், நாயை பார்த்த பயம்னா அந்த மிருகங்களோட பழகிட்டேன்னு வைங்களேன், அந்த பயம் நம்ம விட்டு போயிடும். அது ஒரு பெரிய கான்செப்ட் கிடையாது. சிலருக்கு ஸ்டேஜில் போய் பேசுறதுக்கு பயம், சிலருக்கு எக்ஸாம்ஸை பார்த்தா பயம், சிலருக்கு டீச்சர்ஸை பார்த்தா பயம், சிலருக்கு போலீஸை பார்த்தா பயம். ஆனால் இந்த பயங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ண பழக என்ன ஆயிரும், போயிடும். ஸோ இந்த பயத்தை குறித்தெல்லாம் வேதம் நமக்கு சொல்லல. பேய் பார்த்த பயம்னுவாங்க, அதை பேய் படங்கள்லாம் பார்க்கும் பயமாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து பார்த்துட்டீங்க, அதை 2-3 டைம் பார்த்துட்டீங்கன்னா பயம் போயிடும். ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் போகக்கூடிய பயங்கள் தான். வேதம் சொல்கிற பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிர்காலத்தை குறித்த பயம், பிரச்சனைகளை குறித்த பயம், ஒரு முடிவெடுக்கிறதுல பயம், எதிர்த்து நிற்கிறதுல பயம், பிசாசை கண்டு பயம், வாழ்க்கையை குறித்து பயம், மரண பயம், இந்த மாதிரி நிறைய பயங்கள் வேதம் சொல்லப்படுது. இந்த பயம் தான் உண்மையான பயமே. முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பயங்கள்லாம் உண்மையான பயம் கிடையாது. அதெல்லாம் நான் மாற்றிக்கலாம்னு நானே சொன்னேன். அதெல்லாம் மாற்றிக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வேதம் சொல்கிற பயம் இருக்குதுன்னா அதுதான் பிரச்சனை. அதுதான் ரொம்ப மனிதர்களை எல்லாம் பயமுறுத்தி கொண்டு இருக்குது. எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கு பாருங்க, எல்லாருக்குள்ளே இருக்கு. பிள்ளைகளை குறித்து பயம், குடும்பத்தை குறித்து பயம், பணத்தை குறித்து பயம், கடன் பிரச்சனை குறித்து பயம், சரீரத்தில் இருக்க வியாதியை குறித்து பயம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து விடுதலை ஆகணுன்றதை கர்த்தர் விரும்புகிறார். அந்த பயங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னு சொன்னால், பயப்படாதீங்கன்னு சொன்ன ஆண்டவர் அதுவும் நிறுத்தல. என்ன சொல்றாரு, இன்னொன்று, நான் உன் கூட இருக்கிறேன்றார். பயப்படாதீங்க, நான் உன் கூட இருக்கிறேன்றார். அப்ப என்ன சொல்ல வரான்னா, இந்த சூழ்நிலை பயம் வரும்போது பயம் வந்தால் தப்பே கிடையாது. நீங்க பயமே வரக்கூடாது, பயப்படாத மனிதனா இருக்கணும்னு ஆசைப்படவே முடியாது. ஏனென்றால் மனிதர்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயப்பட ஆகும். ஏனென்றால் அது ஆதாம் ஏவாள் காலத்திலேருந்து அவங்க செய்த தவறு நிமித்தம் அந்த பயன்ற ஒரு ஆவி உள்ள வந்துருச்சு. அது என்ன பண்ணுது, எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது. ஏன்னா பவுல் சொல்றாரு, பயத்தின் ஆவியை உங்களுக்கு விடாமல். அது ஒரு ஆவி, அது என்ன பண்ணுது, எல்லா மனிதர்களும் இருக்கு. அப்ப பயம் வருவது தவறு கிடையாது, பயப்படவே கூடாதுன்னு நினைக்க கூடாது. ஏன்னா பயம், ஏதோ ஒரு பயம் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் அவன் கூட இருக்கிறேன்றார். என்னன்னா, நம்ம பயப்படும் போது ஆண்டவர் நம்ம கூட இல்லையோ, நம்மளால செய்ய முடியாதோ, நம்ம தனியா எப்படி செய்யறது, இதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு சொல்லி நமக்குள்ள என்ன பண்ணுது, ஒரு பெரிதான பயம் நம்மளை போட்டு ஆட்டி எடுக்குது. நம்ம என்ன பண்ணுமா, சரீரம் சோர்ந்து போயிடும். பயம் அதிகமாக வந்துச்சுன்னு வைங்களேன், உடம்புல நடுங்க ஆரம்பிச்சிடும், சரீரம் சோர்ந்து போயிடும். சிலருக்கு அட்டாக்கே வந்துடுது, பேனிக் அட்டாக்னு நிறைய விதமான அட்டாக்ஸ்லாம் வருது. அல்லேலூயா. ஸோ அப்போ என்ன கான்செப்ட்னா, தேவன் நமக்கு பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நான் உன் கூட இருக்கிறேன்றார்.
இப்போ நமக்குள்ள என்ன கிரியை செய்யணும்னா விசுவாசம் கிரியை செய்யணும். தேவன் என் கூட இருக்கிறார். ஒரு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண உங்களுக்கு தெரியல, அப்போ ஒரு பயம் வருது, அதனால ஒரு கவலை வருது, அதனால கண்ணீர் விட்டுறீங்க, அழுகுறீங்க, புலம்புறீங்க, பயத்தோடு இருக்கிறீங்க. அப்போ நீங்க என்ன நம்பணும்னா தேவன் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்க கூட இருக்கிறாரு. நீங்க பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்க கூட இருந்து அந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை தீர்க்க வைக்க அவரால் முடியும். நீங்க என்ன செய்யணும்னா அதை நம்பி அவர் என் கூட இருக்கிறாருன்னு நினைச்சு நீங்க தைரியமா இருக்கணும். பயம் வருது, அடுத்தது உடனே நம்ம வசனம் வரணும், கர்த்தர் உங்க கூட இருக்குன்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே, கர்த்தர் என் கூட இருக்காரு. இது என்ன பண்ண, இருதயமே பயப்படாத, தனியா இருக்குன்னு நினைக்க, ஃபீல் பண்ணாத, உனக்கு யாருமே துணைக்கு இல்லைன்னு நினைக்காத. கர்த்தர் உங்க கூட என்ன பண்றாரு, இருக்கிறாரு, தைரியமா இரு, கர்த்தர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விசுவாச அறிக்கை, விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. என்னோட குடும்பத்தை குறித்து ஒரு பயம் வருது. ஐயோ, இது இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, மனைவிக்குள்ள இந்த பிரச்சனை வருமா, கணவருக்குள்ள இந்த பிரச்சனை வருமோன்னு பயம் வந்து என்ன பண்ணுது, நடக்கவே இல்லாத பிரச்சனையை பெருசா என்ன பண்ணுது, நடந்த மாதிரி என்ன பண்ணுது, பயம் கொடுக்குது. பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து பயம். ஐயோ, பிள்ளைகள் படிக்கலைன்னா இப்போ என்ன ஆகும், இப்போ பரீட்சையில் ஃபெயில் ஆயிருப்பான், அதனால நமக்கு என்ன தரும், பரீட்சையில் ஃபெயில் ஆயிட்டானே, இனி வாழ்க்கையில முன்னேறவே மாட்டானே, இனி சம்பாதிக்க முடியாது, அவன் எப்படி வாழ்வான்ற ஒரு பயம். பிள்ளைகளை கொடுத்த பயம், பெற்றோர்களை கொடுத்த பயம், பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, நம்மளை விட்டு கொடுத்துருவாங்களா, நம்ம விட்டு போயிடுவாங்களா. நண்பர்களை குறித்து பயம், நண்பர்கள் கூட நம்ம பழகிட்டே இருக்காங்களே, நமக்கு துரோகம் பண்ணிடுவாங்களா, நம்ம விட்டு கொடுத்து பேசிடுவாங்களான்னு. வேலையை குறித்த பயம், வேலையில திடீர்னு என்ன பண்ணி நம்ம வேலையோட தூக்கில என்ன பண்றது, நல்லா தான் இருக்கும், நடக்கவே நடக்காது, ஆனால் நடக்குன்ற ஒரு கற்பனையில நம்ம என்ன பண்ணுவோம், பயப்பட ஆரம்பிப்போம். இப்படி ஆகிட்டா என்ன பண்றது, பணம் இருந்தால் என்ன பண்றது, கடன் பிரச்சனை ஓவர் ஆகிட்டா என்ன பண்றது, இதுல இருந்து எப்படி வெளில வர்றது, இப்படின்னு நினைச்சு 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 நம்ம வியாதியில போயிடுவோம். அப்புறம் வியாதியை கண்டு பயம் வந்துடும். அப்ப என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்படியெல்லாம் பயம் வருதுன்னா இதுதான் பயம். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் தான் பயம். இந்த பயங்கள் உங்களுக்குள்ள வருதுன்னு சொன்னா நீங்க என்ன நம்பணும், கர்த்தர் என் கூட இருக்காரு, பயப்படாத, கர்த்தர் நான் உங்க கூட இருக்கிறேன்றார். ஸோ இந்த சூழ்நிலை வரும் பொழுது, சண்டைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, கடன் பிரச்சனை வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது, தேவன் உங்க கூட இருக்கிறாரு, நீங்க பயப்படாதீங்க. பயமே வராதுன்னு கிடையாது, பயம் வரும். பயம் வரும் பொழுது தேவன் கூட வராருன்றதை நீங்க நினைச்சுக்கணும், தேவன் என் கூட இருக்கிறாருன்றதை நினைக்கணும். சும்மா சின்ன சின்ன சலசலப்புக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப பயந்து ஆடி போயிடக்கூடாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், தைரியமா இருக்கணும். காலையில் எழுந்தோன்னு சொன்னோம், பயப்படாத, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தினமும் நீங்க சொல்லுங்க, இது தினமும் சொல்லிட்டே வாங்க, தானா நீங்க தைரியம் வந்துடும் உங்களுக்குள்ள. ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்றத உங்கள் இருதயம் கேட்க ஆரம்பிச்சிடும், உங்க மூளைக்கு போக ஆரம்பிச்சிடும், உங்க காது அதை கேட்க கேட்க உங்க மூளைக்கு அது போக போக என்ன ஆயிடும், தைரியம் தானா வந்துடும். சிலருக்கு பாருங்க, மோட்டிவேஷனா இன்ஸ்பிரேஷனா பேசும்போது என்ன பண்ணுது, தைரியம் துணிச்சு வந்துடும். இதனால அதை கேட்கறாங்க, அதை கேட்கும்போது என்ன பண்ணுது, அந்த மியூசிக்கோட, அந்த இன்ஸ்பிரேஷனோட, அந்த மோட்டிவேஷனோட யாராவது பேசுறதை கேட்கும்போது அவங்களுக்குள்ள தானா ஒரு தைரியம் வருது இல்லை. அது எப்படி வருது, ஒரு விஷயத்தை கேட்கறதுனால. இப்போ நான் என்ன சொல்றேன், அதை நீங்களே தினமும் சொல்லுங்கன்ற. பயப்படாத, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், பயப்படாத, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், பயப்படாத, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், சொல்லிட்டே வாங்க. என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார், உன் கூட கர்த்தர் இருக்கிறார். பயன்றது அப்ப கொஞ்சம் கழிச்சு பயன்றது மறந்துடுங்க, பயத்தை சொல்லாதீங்க. கர்த்தர் உன் கூட இருக்கிறார், கர்த்தர் உன் கூட இருக்கிறார், தைரியமா போ. கர்த்தர் உன் கூட இருக்கிறார், தைரியமா போன்றாரு. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, கிதியோன்னு ஒருத்தர் பைபிள் இருக்காரு பாருங்க, அவர் பயந்துட்டு என்ன பண்றாரு, அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. பயந்துட்டு இருக்கிறவர் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, துணிச்சலானவனே, பயப்படாத, நீ யார் தெரியுமா, நீ பயப்படுறவன் கிடையாது, அவன் பயந்து போய் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனை கர்த்தர் சொல்றாரு, நீ வீரன்றாரு. அப்ப என்ன நடக்குது, கர்த்தர் வந்து நமக்குள்ள அந்த பாசிட்டிவான நம்பிக்கையை நமக்கு கொடுக்குது. அது பேர் தான் விசுவாசம். உலகம் சொல்லுது அது பாசிட்டிவ்னு, ஆனா வேதம் சொல்லி அது விசுவாசம். விசுவாசத்துக்கு பாசிட்டிவ் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நம்ம அதை பத்தி வேற ஒரு வீடியோல பார்ப்போம். ஸோ இப்போ நமக்குள்ள என்ன வேணும், விசுவாசம் நமக்குள்ள அதிகமா வேணும். என்ன விசுவாசம், தேவன் என் கூட இருக்கிறார். அப்ப பயன்ற ஒரு கொடிய நோயிலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரு, ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்கறது. ஆதாம் அவளை பார்த்துட்டு, நான் தான் இருக்கேன், ஏன் பயப்படுறீங்க, அப்ப நீங்க ஏதோ ஒன்று பண்ணிருக்கீங்க. அப்ப அந்த பயம் என்ன பண்ணுது, அது மூலியமா உள்ள வந்துருச்சு. அப்ப பாவம் நமக்குள்ள இருப்பதால பயம் வருது. இப்ப பாவம் போயிடுச்சுன்னா பயம் போயிருமான்னு கேட்டா பாவம் போவாது. ஏன்னா பாவத்தை கர்த்தர் தான் நம்ம கழுவுறாரு, பாவத்தை நம்ம விடுதலை கொடுக்குறாரு. அப்ப பயத்திலிருந்து கர்த்தர் தான் நம்ம விடுதலை கொடுக்குறாரு. அப்ப பயம் என்ன செய்யுது, நமக்குள்ள ஆட்கொள்ளும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட என்ன பண்றேன், பெரிய அற்புதத்தை செய்ய போறேன்ற, நீ தைரியமா இருன்ற. அப்ப நீங்க என்ன செய்யணும், எந்த விதமான சூழ்நிலை, எந்த விதமான மாற்றம் வந்தாலும், எது நடந்தாலும் நீங்க என்ன பண்ணாதவல்ல, பயப்படுதல். கர்த்தர் பார்த்த பார்த்து சொல்லி நீங்க என்ன பண்ண, தைரியமா போங்க, அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்க. பிரச்சனையை கண்டு பயந்து ஒளிஞ்சிக்காதீங்க. பிரச்சனை இருக்கா, தைரியமா ஃபேஸ் பண்ண கத்துக்குங்க. சமாளிக்க முடியும்னு நினைங்க. ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்காரு. உங்க கூட மனிதர்கள் இல்லை, உங்களுக்கு கூட பணம் இல்லை, உங்க உடம்புல சரீரத்து பலன் இல்லை, உங்களுக்கு செல்வாக்கு இல்லை, உங்களுக்கு பெரிய அரசியல் சப்போர்ட் இல்லை, யாரும் தேவையில்லை, கர்த்தர் உங்க கூட இருக்காரு. அப்ப கர்த்தர் உங்க கூட இருக்கிறான்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ண, தைரியமாக எதையும் ஃபேஸ் பண்ண முடியும். அல்லேலூயா.
அப்போ நீங்கள் இனி எடுக்க போகிற எல்லா ஸ்டெப்லையுமே பயப்படாமல் துணிச்சலோடு சந்தோஷத்தோடு என் கூட கர்த்தர் இருக்கிறா, நான் எதையும் செய்து முடிப்பேன், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், எதுக்கு பின்னடை வாங்க மாட்டேன், எதை கண்டு ஓடி போக மாட்டேன், எதை கண்டு ஓடி ஒளிய மாட்டேன், பிரச்சனைகளை கண்டு என்ன பண்ண மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன், நான் ஃபேஸ் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன். எதனால்? ஏன்னா என் கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு நம்பிக்கை இருக்கும்பொழுது நீங்கள் எதுக்குமே என்ன பண்ண தேவையில்ல, பயப்பட தேவையில்லை. கர்த்தர் இந்த வசனங்களை கொண்டு உங்களை ஆறுதல் படுத்தி தேற்றுவாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.